மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் இஸ் வெல்த். சனி வக்கரகதிக்கு வந்துடுது அப்படின்னா ஒரு இடத்துல உட்கார விடாது, போட்டு வாட்டி எடுக்கும். பயங்கர சுத்து, அலைச்சல், வேற வேற ஊருக்கு போகிற மாதிரி நிறைய பிரச்சனைகள், நிறைய அவமானங்கள் பார்க்குற மாதிரி நம்ம மனசு சரின்னு மட்டும் எதுக்கும் சொல்லவே சொல்லாது. எப்போவுமே அந்த விரோதமான எண்ணங்கள், விரோதமான கருத்துக்கள் பை டிஃபால்ட் ஜாதகத்திலேயோ மீனத்திலேயோ கடகத்திலேயோ அல்லது விருச்சிகத்திலேயோ சனி வக்கரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். நடக்காத பல விஷயங்கள் எப்போ தான் நடக்கும்? குழந்தை பிறத்துலேருந்து கல்யாணம் வரையும், வெளிநாடு போகிற வரைக்கும், வீடு கட்டுற வரைக்கும் சகலமும் நடக்கும். உங்கள் ஜாதத்தை நீங்கள் பார்த்தா தான் விஷயம் தெரியும். இந்த ஒரு காலகட்டத்துக்கு அடுத்த 4 மாதத்துக்கு கவனம் 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 தான் சொல்ல முடியும். ஏன்னா சனி வக்கரம்னா அது வக்கரம் தான், அது சரியில்லை தான். குரு வீட்டிலையே இருந்தாலும் அது நமக்கு பிரச்சனை தான் உண்டாக்கும். ஸ்ட்ரெச்சஸ், உடம்புக்கு நிறையா ஸ்ட்ரெச்சிங் பண்ணும். அங்கங்கே ஜவ்வு பிடிச்சிக்கிறது, இடுப்பு பிடிக்கிறது, இந்த மாதிரி தசை பிடிப்பு கோளாறுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன பண்ணால் அதில் சால்வ் ஆகும்? வாக்கிங் போகணும். எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் ரிஷி முனிய சன்னியாசிகளை பார்க்கறது நல்ல நன்மைகளை கொடுக்கும். ராசி யாண்டினம் மஞ்சள்.